மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல 3 விடயங்கள் குறித்து பேசலாம். 23 வயது இளைஞன் துப்பாக்கிச் சூட்டில் பலி வெளியான அதிர்ச்சி தகவல். 2 கோடி பொறுமதியான போதை மாத்திரைகளை விற்று வந்த போலீஸ் கான்ஸ்டபிள் அதிரடியாக கைது. மாதாந்த சம்பளம் போல மாதாந்தம் லஞ்சம் பெற்று வந்த ஓவைசியை தட்டி தூக்கிய லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் என்ற பல்வேறு விஷயங்களை தான் இன்றைய காணொளி தாங்கி வருது. 23 வயது இளைஞனை இலக்கு வச்சு எதனால இந்த தாக்குதல் நடந்தது அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது விசாரணையில தெரிய வந்திருக்குது. இந்த சம்பவம் எங்க நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஸ்கட பகுதியில உறக்கத்துல இருந்த 23 வயது இளைஞன் மீது இனம் தெரியாதவங்க பைக்ல பின்கதவை உடைச்சு கொண்டு உள்ள அதிகாலையில 5:15 மணி அளவுல இந்த சூட்டு சம்பவத்தை நடத்தியிருக்கிறாங்க. நடத்தினவங்க வடம மாதிரி என்ன பண்ணினாங்கன்னா, காலி கொழும்பு பிரதான வீதியில அவங்க பைக்கை போட்டு தலைமறைவானாங்க. வடம போல போலீசார் விசாரணைகளை ஆரம்பிச்சாங்க. இந்த சமயத்துல தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகாலையில பின் கதவை உடைச்சு கொண்டு உள்ள வந்தவங்க யாரை சுடுறோம் அப்படின்னு தேடிக்கொண்டு இருக்கிற சந்தர்ப்பத்துல தான் ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால் வெளிச்சத்தை வச்சு டாக்கெட் பண்ணி அடிச்சாங்க. இப்ப அந்த போன் கால் யாருடையது என்பதை தேடி பார்த்ததுல தான் துபாயிலிருந்து அந்த கோல் வந்ததாக சொல்லப்படுது. எனவே துபாயிலிருந்து வந்ததாக இருந்தா நிச்சயமாக இது ஏதோ பாத்தாள குழுக்களுக்கிடையான சண்டையாத்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த முதற்கட்டமாக தீர்மானிக்கிறாங்க. பிறகு விசாரணைகளை துல்லியமாக முன்னெடுத்ததுல தெரிய வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தந்தையை பழி வாங்குறதுக்கு இந்த இந்த பையனை இலக்கு வச்சதாக தெரிய வருது. அந்த கதை எங்க தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இளைஞனுடைய வீட்டுக்கு அருகில ஒரு காணியை ஒரு தனியார் நிறுவனம் பணம் கொடுத்து வாங்குது. அந்த காணியில ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் செய்வது குறித்து டெண்டர் கால் பண்ணி அதை யாருக்காவது கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அந்த நிறுவனம் ஆரம்பிக்கிற இந்த சந்தர்ப்பத்துல 2 பேர் அந்த ப்ரொஜெக்டை பெறுறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க, போட்டி போடுறாங்க. அதுல ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தா இந்த இளைஞனுடைய தந்தை. மற்றது யார் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, வெளிநாட்டுல பாத்தாள குழுக்களோட சம்பந்தப்பட்ட பிரபா சசி. இருவருக்குமான போட்டியில இந்த ப்ரொஜெக்ட் இந்த இளைஞனுடைய தந்தைக்கு கிடைக்குது. இப்போது எரிச்சல் அடைந்த பிரபா சசி என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன் பண்ணி இந்த ப்ரொஜெக்ட் எடுக்கிறதுக்கு நான் காத்திருந்தேன், இடையில போது நீ எடுத்தாச்சு, பரவாயில்ல, 15 கோடி தந்துட்டா சோழி முடியுது, இல்ல நான் போட்டு தாக்கும் அப்படின்னு ஒரு மிரட்டல விட்டாங்க. ஏன் சல்லி தரணும் அப்படின்னு ஒரு நியாயத்தை சொல்லியிருக்கிறாரு. என்ன நியாயம் சொல்லி என்ன பலன்? மிரட்டல விட்டதில்லை, உடனடியாக பழி தீர்ப்பதற்காக கன்ற கடிப்படையில அந்த கன்றத்தம் கிடைக்கல, இதை கன்ற கடிப்படையில கொடுத்து 2 பேருக்கு பணம் கொடுத்து இவங்களை சுட சொல்லி அனுப்பியதாகத்தான் இப்போது தெரிய வந்திருக்குது. அந்த கன்ற கடிப்படையில் தான் இந்த சூட்டு சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுது. கேட்ட பணம் ஒரு 1 கோடி 2 கோடி கிடையாது, 15 கோடி. அந்த பிசினஸ்லயாவது அப்படி லாபம் கிடைக்குமா என்பது தெரியல. இந்த தொகையை தந்துட்டா சோழி முடியுது என்றுதான் மிரட்டியதாக சொல்லப்படுது. இது குறித்து போலீசார் இப்போது விசாரணைகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பல்வேறு குழுக்கள் களத்தில் இறங்கி இப்போது விசாரணையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் 23 வயது இளைஞன் தூக்கத்தில் இருந்தவாறே படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. எனவே ஆஹுய் என்று சொன்னாலே உடனடியாக துப்பாக்கி எடுத்து சுடுகின்ற ஒரு கலாச்சாரம் மாறி இருக்குது. இதை விட ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியும் பதிவாகி இருக்கிறத பார்க்க முடியுது. அது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, படல்கம பிரதேசத்துல 2 பேர் ஒருத்தருக்கு வயது 32, மற்றவருக்கு 46 சொல்லப்படுது. இந்த 2 பேரும் ஒரு முட்டை வியாபாரியுடைய ஷொப்புக்கு அவரை தள்ள திடீர்னு ஒரு பிஸ்டோலை வச்சு சொல்லியிருக்கிறாங்க, 1 கோடி பணம் தாங்க, இல்லைன்னு சொன்னா உங்களையும் போடுவோம், உங்களோட குழந்தையும் போடுவோம் அப்படின்னு மிரட்டினாங்க. நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டு, மகேஷ் ஹீனட்டியான சங்கையோட ஆட்கள் தான் அப்படின்னு சொல்லி மிரட்டிருக்காங்க. பயத்துல பதறி போனவர் என்ன பண்ணார்னா, உடனடியாக 20 லட்சத்தை அவங்களோட பேங்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணினாரு. விட்டுட்டு போனவங்க மீதி பணம் எங்க அப்படின்னு கேட்டு அடிக்கடி தொல்லை பண்ணதுனால ஒரு வாரம் இவர் போலீஸுக்கு தகவல் சொன்னதுனால போன் டீட்டெயில வச்சு இவங்களை கைது செஞ்சாங்க. கைது செஞ்சு விசாரணை செஞ்சதெல்லாம் தெரிய வந்துச்சு, இந்த சங்கையையும் மகேஷையும் கனவுல கூட இவங்க கண்டதில்லை, போலியாக மிரட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. அதுக்கு பிறகு என்ன, சரி பாவிச்சு துப்பாக்கி எங்க அதை கொடுங்க அப்படின்னு கேட்ட நேரம் அப்படியே பக்குவமாக எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. இது யார் தந்த அப்படி எங்க எடுத்தீங்க அப்படின்னு விசாரணைகளை மேற்கொண்டதுலதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தியே காத்திருந்தது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சொன்னாங்க, மகரகம சந்தையில
விளையாடுவதற்கு பிள்ளைங்கள் விளையாடுவதற்கு பயன்படுத்துகிற துப்பாக்கியை நாங்கள் 250 ரூபாய்க்கு வாங்கினோம் அப்படின்னு சொன்னாங்க. 250 ரூபா துப்பாக்கியை வச்சு 20 லட்சம் ஆட்டையை போன்ற அளவுக்கு நாட்டினுடைய கண்டிஷன் மாறி இருக்கிறது என்பதுதான் தெரிய வருது. எனவே இது குறித்து அரசு கூடி கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் மீசா டிவியினுடைய வினயமான வேண்டுதல். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கோடி பொறுமதியான போதை மாத்திரைகளை தனது வீட்டில் களஞ்சியப்படுத்தி ஒரு போலீஸ் அதிகாரி நாடு தழுவி விற்பனை செய்து கொண்டிருந்த இந்த சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு வகையில அதிரடி போலீசாருக்கு தகவல் கிடைச்சி இந்த ஆசாமியை கைது செஞ்சாரு. இவருக்கு வயசு 35, இவருடைய மனைவியும் சேர்த்து கைது செஞ்சாங்க. அவங்களோட வயசு 34 சொல்லப்படுது. இது குழந்தையாக இருந்த பாமசி உரிமையாளரையும் கைது செஞ்சாங்க. அவருக்கு வயசு 49. இது யாரை இலக்கு வச்சு விற்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாடசாலை மாணவ மாணவிகள், அதே போல இளைஞர்களை டார்கெட் பண்ணி பாமசிக்குள்ள போனா யாருக்கும் சந்தேகம் வர்றது கிடையாது. போலீசார் விற்கிறாங்கன்னா யாருக்கு சந்தேகம் வர்றது கிடையாது. இதெல்லாம் பாதுகாப்பான இடங்களாக நினைச்சதுனால என்னவோ பாமசி உரிமையாளரும் போலீஸ் அதிகாரியும் சேர்ந்து இந்த ஒரு வேலையை பண்ணிருக்கிறாங்க. இவர் எங்க பணிபுரிகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொகுவல போலீஸ் நிலையத்துல போக்குவரத்து பிரிவுல தொழில் புரிகின்றவர் தான் இந்த ஆசாமி என்று சொல்லப்படுது. இவர் தற்காலிகமாக ஒரு வீடு எடுத்திருக்கிறார். எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொரலஸ்கம போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வெள்ளன்வில பகுதியில தான் இவர் வீடு வாடகைக்கு எடுத்து தான் இந்த கம்பெனியை நடத்தி வந்திருக்கிறாரு. இதுக்குள்ள இருந்த மாத்திரைகளுடைய தொகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 150 மில்லிகிராம் மாத்திரைகள் கிட்டத்தட்ட 21 பெட்டிகள், 300 மில்லிகிராம் கொண்ட மாத்திரைகள் ஒரு பெட்டி அடங்கலாக மொத்த மாத்திரைகளுடைய எண்ணிக்கை 13,30,420 மாத்திரைகள் இருந்ததாக சொல்லப்படுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போதையை பிடிச்சி சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய போலீசாரே குடும்பத்தோட கம்பெனி நடத்துகின்ற அளவுக்கு இந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்குது. மன்னார் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினருக்கு தகவல் கிடைச்சதன் அடிப்படையில் இந்த கைது நடந்து முடிஞ்சிருக்குது. இது இளைய சமூகத்தை இலக்கு வச்சு விற்கின்ற ஒரு விஷயம். இது கச்சிதமாக கண்டறிய முடியாத ஒன்று. காரணம், போலீசார் சம்பந்தப்பட்டதுனாலும் பாமசி உரிமையாளர் சம்பந்தப்பட்டதுனாலும் யாருக்கும் சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொரு சம்பவம் பதிவாகிருக்கு. அது ஆச்சரியத்திலும் மிகப்பெரிய ஆச்சரியம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரசாயன பகுப்பாய்வுக்காக கொண்டு செல்லப்படுகின்ற போதை பொருட்கள், அது போதைதானா, அதனுடைய அளவு என்ன என்பதை நீதிமன்றத்தினூடாக பகுப்பாய்வு செய்கின்ற திணைக்களம் தான், அரசு நிறுவனம் தான் அது. அந்த நிறுவனத்துல வேலை செய்கின்ற ஒரு அதிகாரி என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வர போதைப் பொருள் எல்லாம் பத்திரமாக சுத்தி எடுத்து வீட்டுக்கு கொண்டு போய் அங்கிருந்து வியாபாரம் நடத்துகின்ற ஒரு வழக்கார கொண்டதுனால எஸ்டிஎஃப் தரப்பினர் இந்த ஒரு ஆசாமியை உடனடியாக கைது செஞ்சிருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாலா பக்கம் கடல் சூழ்ந்திருக்குது. போதைப் பொருள் எப்படி உள்ள வருதுன்றதுக்கே விட தெரியாது. போதையை பயன்படுத்தினாங்க, வித்தாங்கன்னு சொல்லி சில்லற கேசுகளை பிடிச்சி உள்ள கொண்டு நீதிமன்றத்தினூடாக ரசாயன பரிசோதனைக்கு அனுப்பினா அங்க அதை சுத்தி கொண்டு பின்கதவான போய் அதே மக்களிடம் விற்கின்ற ஒரு வழக்காறு தோன்றி இருக்குது. போதை வியாபாரிகள் ஆட்டிப்படைக்கின்ற ஒரு சூழல் உருவானதுக்கு பின்னால அரசு அதிகாரிகளுடைய அசம்பந்த போக்கில அவங்களை பார்த்தார குழுக்களாக மாறி இருப்பதுதான் யதார்த்தமான ஒரு விடயம். பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற இழி செயல் செய்கின்ற அரசு அதிகாரிக்கு எதிராக சட்டம் எப்படியான நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்னு சொல்லி. அடுத்த அதிர்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாத சம்பளம் போல 40,000 மாதாந்தம் லஞ்சம் பெற்ற ஒரு போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரிய லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் அதிரடியாக கைது செஞ்சு உள்ள தள்ளினாங்க. இந்த சம்பவம் எப்படி பதிவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரதேசத்துல மண் அள்ளி பொழப்பு நடத்துகின்ற ஒரு வியாபாரி பெர்மிட் அடிப்படையில குறித்த தினத்துல எத்தனை லோடு ஏத்தணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு இல்லையா? இந்த போலீஸ் அதிகாரி போய் என்ன பண்ணிருக்கிறாருண்டா, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, தேவையான அள்ளி நீ கபட பண்ணி கொள்ளலாம், சேமிச்சு கொள்ளலாம், ஆனா எனக்கு மாதாந்தம் 50,000 ரூபாய் தரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் இதை கண்டுக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி, சரி அப்படின்னு சொல்லி பேசி ஒரு 3,000 ரூபாய் குறைச்சி 47,000 கொடுத்து வந்திருக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் சொல்லியிருக்கிறாரு, நான் புதிய வீடு கட்டுறேன், எனக்கு ஒரு 3 கியூப் மணல் வேணும், கூடவே ஒரு 50,000 பணமும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 50,000 எல்லாம் சிரமமா இருக்குது, வியாபாரம் எல்லாம் சரியா போறது இல்லைன்னு கெஞ்சி போட்டு ஒரு 40,000 தாரம் வாங்கிக்கோங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சொன்னவர் என்ன பண்ணினாருன்னா, இந்த தொல்லை எப்படா முடியும், பிச்சைக்காரின புண் மாதிரி இதை வச்சு பொழப்பு நடத்துறாங்களே, நம்ம இப்படிதான் பொழப்பு நடத்துறது அப்படின்னு யோசிச்சு இவர் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினருக்கு போன் பண்ணி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் சரியான லொகேஷனுக்கு நின்னாங்க. போலீஸ் அதிகாரியை வர சொன்னாரு. 40,000 ரூபாய் கொடுக்கும் பொழுது அப்படியே கைவிலங்கையை மாட்டி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் எதிர்பாராத வண்ணம் கைது செஞ்சு சிறையில போட்டாங்க.
சட்டத்தை நடைமுறைப்படுத்த தாண்டி சட்டவிரோதமாக நீ நடந்துக்க, எனக்கும் பக்கத்துல ஏதாவது பங்கு போடு அப்படின்னு கேட்கிற இடத்துல தான் இந்த போலீஸ் நிலையத்தினுடைய அதிகாரிகளுடைய நிலைமைகள் இருப்பதை பார்க்க முடியுது. கடந்த கால ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 300 போலீசார் பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வருது. இதுல குறிப்பாக லஞ்சத்தோடு சம்பந்தப்பட்ட துறை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது போலீஸ் துறையாகத்தான் கணக்கெடுக்கப்பட்டிருக்குது. எனவே இவர்கள் உணர்ந்து திருந்தாத வரை சட்டத்தாலும் இவர்களை திருத்த முடியாது என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வை. பொறுத்திருந்து பார்க்கலாம், பிரார்த்திக்கலாம். நாடு சுபீட்சம் பெறவும் லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு நாடு உருவாவதற்கான பிரார்த்தனையை முன்வைப்பதோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் நடைபெறும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.